விஜயதா, இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனால தான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம், நான் சாப்பிட்டேன். மாப்பிள்ள லட்டத்தான் கோட்டை விட்ட, ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத, வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. மாப்பிள்ள நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு, வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க, உங்க பொண்ணு செக்கச்சவேன் இருக்கு. அது வந்து 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 சரி உடியா, கர்மாந்திரம் எப்படியோ போறது போட்டு, சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடற கொண்டு வந்து விட்ட மாத்தியா? ரொம்ப நன்றி மங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு. ஏய் பணம் தருது. இந்தாங்க. என்னையா அது? பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப். சரி கொண்டா மங்காளி. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், ஒரு சூட்கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல அது எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய் பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு வழுக்க மண்டைய. 1 2 3 4. யோ போயாங்க, ஏன் தலையில முட்டை உடைச்ச? சார் நல்லது நடந்தா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படியே நல்லது நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல கறி குழம்பு வச்சிருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு வளைச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணி உலகம் சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ இந்த லூஸ் இங்கேயும் வந்துட்டா போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களே. எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்பிள இல்லம்மா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட, நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. ஐயோ மாப்பிள கரெக்டான இடத்துல பெயிண்ட் அடிச்சானா? மாமா மாமா இவன் ட்ரெஸ் மாதிரியே அந்த பல்லன் ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கணும். ஒரு ஐடியா சொல்லு மாமா. ஐடியா? ஹலோ 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 கை தாங்க சார். ஓ கையை முடிச்சுக்குவானோ சார்? இன்னைக்கு அந்த குல்பி கேம் விளையாடலாமா சார்? விளையாடலாமே, வெரி நைஸ் கேம். இன்னைக்கு யாரு பாருங்க, இவங்க அப்பா. மாமா சித்தப்பாவா? வேண்டாங்க, பெரிய மனுஷா. ஏண்டா பாப்பாவுக்கு ரைஸ் மில் என்னடா சம்பளம்? 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துரு. சரிங்க. ஏமா வீட்டு வேலைக்கு வந்துடுறியா? என் புருஷனை கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பா வந்துருவேன். கூப்பிடுங்க சார், நீங்க கூப்பிட்டா வருவாரு. கூப்பிடுங்க. சித்தப்பா இங்க வாங்க. வர்றேங்கன்னு. மாமா கேம் அதுன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கே ஊத்தி விடலாங்கிறிய. அட கோக்கு, அவன் இடுப்புல பாட்டில சொருவி கேம் செஞ்சு காட்டுவான்ல, அப்ப அவனுக்கு ஊத்தி விட்டுருவோம்டா. மாமா போய் எவனாவது பிச்சைக்கார பழைய சாம்பார் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வா. அவன் ஒயிட் பேண்ட கலர் பேண்ட் ஆக்கி விட்டுருவான். சாம்பார் சாம்பார். என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சித்தப்பா, வாங்க குல்பி கேம் விளையாடலாம். குல்பியா? ஆமா, கல்பியோட சிஸ்டர் குல்பி. பாட்டில் இருக்கு. இது பாருங்க சித்தப்பா, முதல்ல இந்த பாட்டில் எப்படி சொல்லி அப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி நெத்தில வச்சுக்கிட்டு 1 2 3. கேம்னா ஜெனுவினா நடந்துக்கணும், உங்களுக்குள்ளே ஃப்ராட் பண்ணிக்க கூடாது. நல்ல வேலை, உங்க கோஷ்டி குழப்பத்தில் நான் தப்பிச்சேன். எனக்கு சொருகி சூடா சாம்பார் ஊத்திருந்தா என்ன இருக்கும்? நான்சென்ஸ். தேங்க் யூ சார். பாப்பல நல்ல வேலை நீ தப்பிச்சடா. ஏமாமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போறேன்னு வையி, தப்பி தவறி ரோட்ல இவரை பார்த்தா இவனோட ஓடி போயிடுவான். ஐயோ, அதனால இந்த டிக்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு டிக்கெட்டை புடி. ஹாய் 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 ஹாய். See that sweet girl. வெளாடா மாப்ள. டண்டனக்கடி 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 டண்டனக்கடி. மாமா இதெல்லாம் காட்டினா அத்தை பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுவாங்கல்ல? இறங்க முடிச்சு நாய் தும்முது, போற காரியம் வழங்காது. வா மாப்ள போலாம். இதெல்லாம் கண்டுக்காத மாமா, வா போலாம். இரு மாப்ள. மாமா மாப்ள ரொம்ப ஃபீல் பண்றியடா? ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்க பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு, புடுங்கடா.
ரொம்ப நன்றி ஐயா. தர்மம் பண்ணுங்கம்மா. தாயே, உங்க குழந்தை குட்டி இருக்கலாம் புண்ணியம் உண்டு. ரெண்டு கண்ணு தெரியாத போட்டு போமா தாயே. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாப்பா ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. அம்மா தாயே ரெண்டு தர்மம் கண்ணு பண்ணுங்க தெரியாத சாமி, தாயே. தர்மம் பண்ணுங்க சாமி. ரூபா கூட்டிட்டு சுத்துறேன். ஏய், அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கல வேற பொண்ணை பாறா. டேய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, AK படிசனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. இதோ பார், நான் சொன்னேன்டா, சொல்றேன். பயந்துட்டான்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்போ பழைய ஷூ வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணுதான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். நிஜமா அவ சொல்லுக்குத்தான் நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி. ஏய், ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு முடியாதான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். டேய் மாப்ள, அப்போ நாள்ல இருந்து நீயும் ஏய் பயமுத்துறா. அந்த பண்ணி புடுறா, போடா. டேய், மாமா குரங்கு மேல போயிடுச்சு. ஏய் குரங்கே, என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இதை தர மாட்டேன். ஏய் மாப்ள, மரத்துல ஏறா. குடுறா, குடுறா. ஏறா மாப்ள, ஏறா. டேய், நில்றா, நில்றா. மாப்ள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, சரி, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ, டேய், மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. இந்த தர்றேன். குடு, குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய், கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணை கொடுங்க. ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டான். இப்பவே வர்றவங்கிறான். எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு. நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு, ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கினேன், அப்படித்தானே? ம். அதை கொடு. மாமா ம், ஒரு ஐடியா. பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும். அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா, ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அம்மா, அது வந்து முதலாளி ஒரு சாக்கு பை கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க. அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேடு சாக்கு பையா. ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா 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 வா. டேய், உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட, உங்க அத்தை செம கட்டடா. அவளை சாக்கு தான் எடுத்து தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய், வழியில எதுக்குடா? நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ரைட், ஈரங்காய வைக்கிறப்பா. அது வெளியில கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில் என்ன தான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான், வெளியில காய போட கூடாது. ஏட்டி ஒரு நாள் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கா? இன்னும் உள்ளே இருந்து தொலைக்கூடாதா? ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள, கிடைச்சதா? மாமா இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா?
நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாயப்பா தொடாதீங்க. மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் குடும்பச்சா. சாமி சாமி இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய் இது நீங்க ரெண்டு பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை ஏய் என்னடா இவர் இந்த கஞ்சி கஞ்சிறாரு? போங்கடா டேய் போங்கடா. பண்றதுக்கு டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா என்னப்பா இது? கக்கோஸ் கழுவுறாரு தெரியல மச்சான். அப்படியே இருக்கிற கார்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக் பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள மாப்பிள உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும் கொஞ்சம். ஐயோ மாப்பிள மாப்பிள இந்த சாக்கு போய் மேட்டல் நீ நான் வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம் மாப்பிள. என் பையன் இதுல இழுக்காத மாப்பிள. அடச்சே அவனுக்காக தான் மெயினா தேடுறா. இது சாக்கு போக்குன்னு போயா. இங்க இரு நான் அப்புறம் வரேன். மாமா இங்க இருக்கு மாமா. டூட்ரா டூட் இனிமே இருந்தாலும் வரமாட்டான். சரி மாமா எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி எங்க போற? 5 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா. அஞ்சலி பாத்துட்டு வரேன். அப்பா வழுக்கிட்டப்பா வரேன்டா. அவன் கையில என்ன கடப்பாரியா அறுவலா எவ்வளவு கருப்பு சாமி புடிக்கிட்டு வரேன்டா. அட கொக்கக்கா அடம் கொக்கக்கா. ஹலோ 2 பேர் சென்னக்கட்டை மூட்டையில கட்டி கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஏரியா? ஆனமலை ரூட்ல. ஹலோ தாத்தாவா உன் மச்சனும் உன் பையனும் சேர்ந்து சாக்கு போய் என்ன கடத்திக்கிட்டு போறாங்க. எங்கடா? ஆனமலை ரூட்ல. போலீஸ்டா. மாமா ஓடிடலாமா? வேணாம் மாப்ள சுட்டுவாங்க. ஐயோ யோ உள்ள இருக்கிற சந்தன கட்ட தானே? நாட்டு கட்டுங்க. என்ன மாப்ள தேக்கு கட்டை போய் நாட்டு கட்டைங்கற? ஓ தப்பா சொல்லிட்டுங்க. தேக்கு கட்ட. நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர் மாப்ள ஒப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்க ராஜா. யோ எந்திரியா. ஏண்டி எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன். ஒப்பனும் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா. சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். மாப்ள ஓபன் தான் சாக்கு பைய. சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. டேய் இருக்கிறது ஒரு அத்தை. அதை ஏன்டா 2 பேரும் பங்கு போடுறீங்க? அப்படியே அத்தை பொழைச்சிட்டா கூட கொலை முயற்சின்னு கேஸ் போடுவேன். அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சார் ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். ஏன் ஜெயில் கில்ல பேசாதீங்க. அஞ்சலி வந்துட்டு அஞ்சலி அவ வீட்லயே பாத்துக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்த? ஏய் அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கிறா. இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா. இறங்கடா. மாமா துப்பாக்கி. சுற்று போகுது. ஆமா 1000 தான் இருந்தாலும் எனக்கு அக்கா முறை. 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்க ஏய் கொஞ்சம் பார்த்து வரேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணும்ல? நீ போய் அந்த வேலையை செய். அப்ப நீ? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பாட்டு வரேன். என்ன வேலை? நீ போடா மாப்ள. வழுக்கு மண்டைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ணு, கப்புன்னு உழுந்துரும். ஏய் இப்போட இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா?
கையில் கொடுக்கணுமா? கையில கொடுக்கறேன்னா கை கலரே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோபட்ரா கூட கருப்பு தானே. டார்லிங், ஓடி வந்துட்டேன்னு பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூமுக்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. ஐயோ, சேம் சிச்சுவேஷன். அதை அத்துட்டு ஓடி வா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? நீயாடா ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்க இல்ல, அதுதான் உன்னை துரத்துறேன். மாமா பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? வா, பந்தியில் உட்கார்ந்து பாயாசம் வாடகை சாப்பிட்டு போயிருவோம். மாமா திஸ் டூ மச். அவளை மறந்துடுறா. என்னால மறக்க முடியாது. இனிமே உன் கூட வர மாட்டேன். என்ன விட்டுற ஓடி போயிடுறா. இல்ல மாமா, அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்த உடனே அவனை போட்டுரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு கொலைகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா, இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்ள, என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆயிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசுனார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா, குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ, அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. மாமா, வேற யாரையும் சுட்டு. இப்ப என்ன பண்றது? ஐயோ, கொலைப்படி ஏமாற வந்துரு.